இன்ட்ரெஸ்டிங்கான துறக்கல் அப்பம் ரெடி. இப்படி இருக்குன்ட்டு அப்படியே சாப்பிடலாம். ஸ்நாக்காக சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, துறக்கல் அப்பம். நான்வெஜ்ஜில் நான் பண்ணியிருக்கிறேன். நான்வெஜ் சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் வந்து ஃபில் பண்ணி உள்ள வைங்க. இதேமாரி எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடனே கிடைக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். துருவின தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, இதோட மல்லி இலை எல்லாம் சேர்த்து ஒரு சட்னி அரைச்சி எடுத்துருவோம். இதோட டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துடலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கு. அதோட டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஆற வச்ச பால், ஒரு முட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், தேவைக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துரும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிடுங்க. மாவு நல்லா ஸ்மூத்தாட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு அப்ளை பண்ணி வச்சிடலாம். அப்படி இருக்கட்டும். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்குறேன். இதோட உப்பு, மஞ்சள் ரெண்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துகிறேன். மாவு வந்து நல்லா ரைஸ் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆக்டிவ் ஈஸ்ட் போட்டதுனால ஒரு 1 ஹவரில் ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னா மாவு வந்து டபுளாக ரைஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு மாவு எடுத்துடுங்க. இதே போல் மெல்லிசாக எடுத்துருங்க. இதேமாரி 2 அணை ஒரே நேரத்தில் திரட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆனியன், அடியில் ஆனியன் வைங்க. ஆனியனுக்கு மேலே நம்ம அரைச்ச சட்னி, வேக வச்ச சிக்கன், மஞ்சள், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்க சிக்கன், இது மேலே இன்னொரு ரவுண்டு வச்சுட்டிங்கன்னா இப்போ இதே மாதிரி கட் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க சைடெல்லாம். ஃபோர்க் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிசைன் கிடைச்ச மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மாவு டஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டாது. இந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் மெல்லு சாத்து உருட்டி எடுங்க. எதனாலனா நம்ம உள்ள ஃபில்லிங் வந்து வேகணும். ஆனியன் வச்சுடுங்க, சட்னி, பாயில்டு சிக்கன். மயனைஸ் பிடிக்கும் அப்படின்னா மயனைஸ் கூட இதோடு சேர்த்து வைக்கலாம். இதுவே நல்லா சீல் ஆயிரும். ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி கூட லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த துறக்கல் அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி ஃப்ரை பண்ணிடலாம். இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது போல் நீளத்தில் பார்த்துங்க அப்படின்னா அப்படியே வச்சிடலாம். ஆனியன், சட்னி, சிக்கன் இதை அப்படியே மடிச்சு விட்டுருங்க. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிடலாம்.
ஃப்ரை பண்ணிடலாமா? ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானோடனே ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே ரெண்டாவது பக்கம் மாற்றி போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். நமக்கு அவுட்டர் மாவு மட்டும்தான் ஃப்ரை ஆக வேண்டியிருக்குது. உள்ளால் உள்ள மசாலா எல்லாமே ஏற்கனவே நல்லா குக் ஆனது. ஆனியன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சட்னி தான். சிக்கன் வந்து ஏற்கனவே நமக்கு குக் பண்ணது தான். அதனால் போட்ட மாத்திரத்தில் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட துறக்கல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணனால அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட துறக்கல் அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்கான துறக்கல் அப்பம் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே தேவையில்லை. வேணும்னா உங்களுக்கு மயனஸ், கெச்சப் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.